சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் கால் நரம்புகளை வீட்டில் இருந்தபடியே பரிசோதனை செய்து கொள்வது எப்படி அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க வரிசையா பார்க்கலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண் கார்த்திக். கடந்த ஒரு 20 வருடங்களாக டயகேர் டயபெட்டிஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சர்க்கரை நோய் மையத்தை கோயம்புத்தூர்ல நடத்திட்டு வரேன். நாங்க பாக்குறதுல டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல முதல்ல பாதிக்கப்படுவதுன்னு பாத்தீங்கன்னா கால் நரம்புகள் தான். அதுக்கப்புறம் தான் கண்ணு, கிட்னி, ஹார்ட் எல்லாம். இந்த கால் நரம்புகள் பாதிப்பு நமக்கு மரமரப்பாவோ, எரிச்சலாவோ, குத்தல், குடைச்சல் இந்த மாதிரி பல பரிணாமங்கள்ல நமக்கு தெரிய வரும். ஆனா பெருவாரியான பேருக்கு எந்த விதமான வித்தியாசங்களும் நரம்புகள்ல தெரியாது. இதனாலதான் வருஷங்கள் ஓட ஓட நரம்புகள் பாதிப்பு ஜாஸ்தியாகி உணர்ச்சி ரொம்ப குறைஞ்சு கடைசியில மரக்கட்ட மாதிரி கால் ஆகி ஆணி, கல்லு, முள்ளு, கண்ணாடி சில்லு இந்த மாதிரி எது ஏறினாலும் அவங்களுக்கு உணர்ச்சியே தெரியாம அது பிடிச்சி பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்து அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் போகும்போது ஏதோ ஆபரேஷன், விரல் எடுக்கிறது, கால் எடுக்கிறது இந்த மாதிரியான நிர்பந்தங்களுக்கு போய் சேர வேண்டியதாயிடுது. இதனாலதான் எல்லா டயபெட்டிக் சென்டர்ஸ்லயும் எங்க சென்டர் உட்பட கால் நரம்புகள் பரிசோதனை கட்டாயம் செய்வாங்க. கால் நரம்புகளை பாக்குறதுக்கு பயோசிமெட்ரி, டாப்லர், ஃபுட் பிரஷர் ஸ்டடி இந்த மாதிரியான பல ஸ்டடிஸை செஞ்சு வருஷத்துக்கு ஒரு தெரியாது உங்க நரம்புகள் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி செய்ய முடியாதவர்கள் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதவர்கள் அட்லீஸ்ட் வீட்டுல இருந்தபடியாவது இந்த டெஸ்ட்களை நாங்க சிம்பிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறோம், செய்து கொள்ளுங்கள். இது 100% ஹாஸ்பிட்டல்ல செய்யற அளவுக்கு அக்யூரேட்டா இல்லைன்னாலும் ஒரு 50-60% அக்யூரேட்டா இருக்கும். இதுலயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சதுன்னா கட்டாயம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். எப்படி பண்றதுன்னு வரிசையா காட்டுறோம் பாருங்க. கால் நரம்புல முக்கியமா இருக்கிறது இந்த 5 உணர்ச்சிகள்: டச், டெம்பரேச்சர், பெயின், பிரஷர், ப்ரோப்ரியோசெப்ஷன். இந்த 5 உணர்ச்சிகளையும் தான் நாங்க வரிசையா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவோம். பார்த்து இப்போது நம்ம டெஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு இயர்பட், அடுத்தது ஒரு டூத் பிக், அடுத்தது 2 டம்ளரு, ஒன்னுல ஹாட் வாட்டர், இன்னொன்னுல கோல்டு வாட்டர், அடுத்தது இந்த டியூனிங் ஃபோர்க் இருந்தா டியூனிங் ஃபோர்க்கு, அப்படி இல்லைன்னா ஒரு மொபைல் போன். இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சுதான் நம்ம வீட்டுல டெஸ்ட் பண்ணிக்க போறோம். இதுக்கு பேர் மோனோஃபிலமெண்ட்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ஃபிலமெண்ட். இதை வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் இந்த மாதிரி சின்னதா தின்னா ஒரு த்ரெட் உங்ககிட்ட இல்லைன்னா இந்த மாதிரி இது தொடப்பம், வீட்டுல இருக்கிற அந்த கிளீன் பண்ற தொடப்பம் எதுலையா இருந்து இந்த மாதிரி ஒரு நரம்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் டூத்பிக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. இதுதான் நம்ம டெஸ்ட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள். ரெடி பண்ணிக்கலாம். வரிசையா ஒவ்வொரு டெஸ்டாக பார்க்கலாம். நம்ம முதல்ல நான் 5 சென்சஸ் சொன்னேன் இல்லையா, வரிசையா ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ண போறோம். இதுல நம்ம பேஷண்ட்டையோ இல்ல வீட்டுல இருக்கிற அந்த டயபெட்டிக் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்கள படுக்க வச்சுக்கங்க. அவங்கள நல்லா படுக்க வச்சு கண்ணை மூடிக்க சொல்லுங்க. இல்ல ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கண்ணை மூடி இது பண்ணிக்க சொல்லுங்க. எங்க ஸ்டாஃபை வச்சு நாங்க டெமோ பண்றோம். இவங்களுக்கு நரம்புகள் இன்டாக்டா இருக்கனால இவங்க சொல்ற சென்சேஷன் கொஞ்சம் நார்மலா இருக்கும். அதே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுல இப்ப காலுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4-5 இடங்களை டெஸ்ட் பண்ணணும். முதல்ல கட்டை விரல்ல, அதுக்கப்புறம் கட்டை விரலுக்கு கீழே இங்க, அடுத்தது இங்க, அடுத்தது 5வது விரல், முதல் விரல், 3வது விரல், 5வது விரல், அப்புறம் ஹீல். இந்த 5 இடங்கள்லையும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். 2 காலையும் டெஸ்ட் பண்ணோம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு காலை டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்க 2 காலையும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல நம்ம இயர்பட்டை எடுத்துக்கிட்டோம். இந்த இயர்பட்ல இப்ப அவங்களுக்கு தொட்டா தெரியுதான்னு நம்ம டெமோ பண்ண போறோம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு தொட்டா தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ தெரியுது சார். இப்போ தெரியுது சார். இப்போ தெரியலங்க சார். இப்போ தெரியுது சார். இப்போ இல்லைங்க சார். இப்போ தெரியுது சார். இப்போ தெரியுது சார். இப்போ இல்லைங்க சார். இப்போ தெரியுதுங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா சென்சேஷனுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. சில இடங்கள்ல நான் தொடலைன்ற போதும் அவங்க தெரியுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நரம்புகள் ரொம்ப பாதிச்சிருந்தா சுத்தமாவே நம்ம தொடாட்டி கூட அவங்க தொடர மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டச் சென்சேஷன் போயிடுச்சுன்னு அர்த்தம். இதுவே ஒரு நார்மல் இண்டிவிஜுவலா இருந்தா ஒண்ணுமே மிஸ்டேக் இல்லாம தொட்டா தொடரம்பாங்க, தொடலன்னா தொடலம்பாங்க.
இது நம்பர் 1. அடுத்தது நம்ம டச்சுக்கு அப்புறம் பெயின்ஃபுல் டச். அது வந்து இந்த டூத் பிக் மாதிரி ஏதோ ஒரு பொருள் எடுத்துங்க. இந்த டூத் பிக்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பிளாஸ்டிக் டூத் பிக்கா இருந்தா இன்னும் நல்லது. இதுல வந்து அவங்களுக்கு டச் பண்ணும்போது டச் உணர்ச்சி சுத்தமா இல்லாதவங்களுக்கு அட்லீஸ்ட் பெயினாவது தெரியுதான்னு பார்க்கணும். சாதாரணமா நம்ம டூத் பிக்ல குத்தும் போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் வலிக்கும். அதே வந்து மரத்து போனவங்களுக்கு சுத்தமா வலிக்காது, தொடறது மட்டும் தெரியும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ தெரியுதுங்க சார். இப்போ இல்லைங்க சார். இப்போ தெரியுதுங்க சார். இப்போ இல்லைங்க சார். இப்போ தெரியுதுங்க சார். இப்போ தெரியுதுங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த பிரிக்கலையும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய குத்துனா கூட அவங்களுக்கு கம்மியாக குத்துற மாதிரி தெரியுது சில இடங்கள்ல. அப்போ கொஞ்சம் உணர்ச்சி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இது டச் பண்ணிட்டோம், அது தவிர பெயின்ஃபுல் டச் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க அந்த ப்ரூம்ல இருந்து எடுக்கிற பிளாஸ்டிக் இது இருக்கு இல்லையா, இதுல ப்ரெஷர் செக் பண்ணுவோம். அதாவது காலோட ப்ரெஷர் நல்லா இருக்கான்னு. இதுக்கு எங்க கிட்ட இருக்கிறது இந்த ஒரு மோனோஃபிலமெண்ட் அப்படிங்கிற பேர்ல ஒன்று இருக்கு. இந்த மோனோஃபிலமெண்ட் மாதிரி சன்னமா நைலான் கயிறு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு இதுல நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம தொடும்போது தொட்டா தெரியணும், வளைஞ்சாதான் தெரியுதுன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதாவது அந்த ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ்ல சாதாரணமா இது 10 கிராம் ப்ரெஷர்னு கணக்கு. இந்த 10 கிராம் ப்ரெஷரை இப்படி தொட்டா தெரியுதுன்னா தெரியுதுன்னு அர்த்தம். அதே தொட்டு வளைஞ்சாதான் தெரியுதுன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இப்போ எப்ப தெரியுதுன்னு சொல்லுங்க. தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். தெரியுதுங்க சார். இப்போ அவங்க ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. சப்போஸ் ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லைன்னா இப்படி தொட்டு வளைஞ்சாதான் தெரியும். அப்போ அவங்க ப்ரெஷர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ரெஷரும் பார்த்துட்டோம், பெயின்ஃபுல் டச்சும் பார்த்துட்டோம். அடுத்தது டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அவங்களுக்கு வந்து சூடு தெரியுதா ஜில்லு தெரியுதா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். 2 ஸ்பூன், ஒன்ல ஹாட் வாட்டர்ல ஒன்ல கோல்டு வாட்டர்ல ஸ்பூனை வச்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து கோல்டும் ஹாட்டும் ஐடென்டிஃபை கரெக்டா பண்ண தெரியணும். கோல்டா ஹாட்டா? கோல்டு சார். கோல்டா ஹாட்டா? ஹாட் சார். கோல்டா ஹாட்டா? ஹாட் சார். கோல்டா ஹாட்டா? ஹாட் சார். கோல்டா ஹாட்டா? ஹாட் சார். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கோல்டுக்கும் ஹாட்டுக்கும் கரெக்டா வித்தியாசம் தெரியல. சிலதுல கோல்டுங்கிறாங்க, சிலது ஹாட்டுங்கிறாங்க. இது வந்து நாங்க டெமோக்காக பண்ணோம்னாலும் அவங்களுக்கு சென்சேஷன் டெம்பரேச்சர் இல்லைன்னா அவங்க கோல்டு ஹாட்டு மாத்தி தான் சொல்லுவாங்க. அக்யூரேட்டா சொல்ல அவங்களுக்கு முடியாது. இது நரம்பு பாடுதுன்னா டெம்பரேச்சர் சென்ஸும் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபைனலா வைப்ரேஷன். இதுதான் வந்து ப்ரோப்ரியோசெப்ஷன்மோ. இந்த வைப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இது டேமேஜ் ஆயிடுச்சுனாலே லார்ஜ் ஃபைபர் சுத்தமா பாதிப்பாயிடுச்சு, ரொம்ப கால் நரம்புகள்ல புண்ணாறக்கான சான்சஸ் மிக மிக அதிகம். அப்போ உணர்ச்சி தெரியாம கல்லு முள்ளு குத்தினாலும் தெரியாதுங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். இப்ப பார்த்தோம்னா இந்த டியூனிங் ஃபோர்க்கு 128 ஹெர்ட்ஸ் நாங்க வச்சிருக்கோம். இதுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா ஒரு ஃபோன் யூஸ் பண்ணலாம். போன்ல வைப்ரேட்டர்ல போட்டு வச்சுட்டு இன்னொருத்தரை போன் அடிக்க சொன்னா கூட இது பண்ண முடியும். இந்த டியூனிங் ஃபோர்க் இருந்தா இதை யூஸ் பண்ணி தொட்டுட்டு அதிர்வு தெரியுதான்னு சொல்லணும். தொட்டா தெரியக்கூடாது, அதிர்வு தெரியுதான்னு. அதிர்வு தெரியுதா? தெரியுது. இப்போ அதிர்வு இல்ல. இப்ப அதிர்தா அதிரலையா? அதிர்தா அதிரலையா? லைட்டா. சோ இந்த மாதிரி 5 இடங்கள் இங்கன்னு இந்த 5 இடங்களும் நம்ம அதிர்வு தெரியுதா தெரியலையா அப்படின்னு கேட்கணும். சப்போஸ் வந்து இந்த டியூனிங் ஃபோர்க் உங்ககிட்ட இல்லைன்னா ஒரு சிம்பிள் வழி இல்லைன்னா போன் வைப்ரேட்டர்ல போட்டுட்டு போனை பண்ண சொல்லி யாரையாவது போன் பண்ண சொல்லி இப்ப அந்த போன் வைப்ரேட் ஆகுது, இதை தொட்டு தெரியுதா இல்லையான்னு பார்க்கணும். தெரியுதா? அதிர்வு தெரியுதா? அதிர்வு தெரியலையா? தெரியுது. இப்ப அதிர்தா இல்லையா? தெரியுது. சரி, அதிர்தா இல்லையா? அதிர்தா இல்லையா? கட் பண்ணுங்க. அப்போ அதிர்தா இல்லையா? இல்ல. சோ சில இடங்கள்ல அதிர்வே தெரியலன்னா கூட தெரியுதுன்னு சொல்ல தோணும். தொடர்றது தெரியக்கூடாது, அதிர்றது தெரியணும். அப்பதான் அந்த வைப்ரேஷனும் சரியா இருக்குன்னு அர்த்தம். சோ இது பாத்தீங்கன்னா 5 சென்ஸ் டெஸ்ட் பண்ணோம். ஒன்னு டச், இன்னொன்னு பெயின்ஃபுல் டச், இன்னொன்னு வைப்ரேஷன், இன்னொன்னு பிரஷரு, இன்னொன்னு டெம்பரேச்சர். இந்த 5 விஷயங்கள்ல எதுல பாதிப்பு இருந்தாலும் உங்க கால் நரம்புகள் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நீங்க இமீடியட்டா போய் நம்ம ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ரஃப்பான ஒரு மெத்தடுங்கிறதுனால இதுல அக்யூரசி கம்மி. அதாவது இதுல ரொம்ப நம்ம பண்ணாதான் கொஞ்சமாவது தெரியும். அதுவே
நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்ல வச்சுக்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், இன்னும் அக்யூரேட்டா தெரியும். ஸோ இந்த மாதிரி தெரியும் பொழுதே உங்களுக்கு நரம்புகள ப்ராப்ளம், அதாவது அவங்களால அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பா நரம்பு ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு அர்த்தம். அப்படி இல்லாம ஓரளவுக்கு தெரியுது, எல்லாமே நல்லா தெரியுதுன்னு சொன்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு அர்த்தம். இந்த ஹோம் ரெமெடியை உங்களுக்கு ஒரு இனிஷியல் ஸ்கிரீனிங் டூலாக யூஸ் பண்ணிக்கணுமோ ஒழிய இதையே நம்பி இருக்கக்கூடாது. பட் இது உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு உங்க நரம்புகள் எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு கணக்கு சொல்ல முடியும். இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது இன்னும் பெட்டர். ஒரு சின்ன பையனை வீட்டில் இருக்க ஒரு யங் பர்சனை கூப்பிட்டு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அதையே ஒரு டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுதுங்கிறது. என்ன டெமோ பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்ததா? இதே மாதிரி வீட்டுல உங்க பெரியவங்களுக்கும் பண்ணி இதுல வித்தியாசங்கள் தெரிஞ்சா கட்டாயம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காட்டுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினைச்சீங்கன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் 4 பேருக்கு போய் சேரட்டும். வாழ்க.